வெல்கம் டு தாஸ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்டனிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஃபேஸில் பிம்பிள்ஸ், ஸ்கார்ஸ், பிளெமிஷஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கூட சரி பண்ணக்கூடியது. வெயிலால் உங்களோட ஸ்கின் ரொம்ப கருத்து போய் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த பேக்கை ஒரே ஒரு தடவை மட்டும் போட்டு பாருங்கள். உங்களோட ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் செம்ம பிரைட் ஆயிரும். இந்த பேக் பண்ணுறதுக்கு நம்ம 2 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேச்சுரலானது தான், எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களோட ஸ்கின்னில் வராது. இப்போ இந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு க்ளீனான சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் 2-3 துண்டு அளவுக்கு சுருள் பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுருள் பட்டையை நம்ம வெந்நீரில் நல்லா ஊற வைக்க போகிறோம். இதுக்காக நான் நல்லா சூடான வெந்நீர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பவுலில் இந்த வெந்நீரை ஊற்றி பட்டையை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இந்த வெந்நீரில் சுருள் பட்டையோட எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கட்டும். இந்த தண்ணீர் நல்லா கூலாகிற வரைக்கும் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துருக்கிறேன். நம்ம சந்தனம், மஞ்சள்லாம் உரசுறதுக்காக கல் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிற இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி முழு காயாகவும் கிடைக்கும், பவுடராகவும் கிடைக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஜாதிக்காயை நம்ம இந்த கல்லில் வச்சு உரைச்சி எடுக்க போகிறோம். இந்த ஜாதிக்காயை உரைக்கிறதுக்கு நான் பட்டை தண்ணீரை நல்லா பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த ஜாதிக்காயை நாம் இப்போ உரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை நம்மளோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 தடவை போட்டாலே போதும். இந்த பேக்கை நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை நல்லா ஒரு தடவை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் போட்டுக்கோங்க. நம்ம கஸ்தூரி மஞ்சள்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் அழுக்கு இருந்துச்சுன்னா லைட்டான எரிச்சல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பேக் போடும்போது ஒரு சில பேருக்கு எரிச்சல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம நார்மலாக கஸ்தூரி மஞ்சள்லாம் யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின்னில் லைட்டான ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டான எரிச்சல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த பேக் போட்டுட்டு ஒருவேளை உங்களுக்கு எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக ரோஸ் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் உங்களோட ஃபேஸில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் செம்ம பிரைட் ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.